நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிலம்பம் முதல் சுற்று, இரண்டாவது சுற்று, அப்புறம் நடுவில் பிடிச்சி நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாமா? முதல் இப்படி 2 கை வச்சுக்கோங்க. இந்த என்ன பக்கம் தடியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் இப்போ தடியாக இருக்குது. இப்போ 3 கை விட்டுருக்கோங்க. 3 கை விட்டுட்டு அதுக்கு மேலே வச்சு பிடிச்சிக்கோங்க. அது திரும்பி அது மேலே வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ அப்படியே பண்ணுங்க, கப்பல் மாதிரி நினச்சிக்கிட்டு இது எப்படி இருக்கியா, அப்படியே இப்படி, அப்படியே இப்படி, அப்படியே இப்படி. இப்போ வந்து இது கப்பல் நினச்சிக்கிட்டு பண்ணுங்க. இப்போ வந்து கப்பல் முன்னாடி போகிறதுக்கு பண்ணியாச்சு. இப்போ பின்னாடி போகிறதுக்கு பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க. உடம்ப அகலமாக இப்படி வச்சு பண்ணிங்கன்னா அது தவறு. இப்படி உடம்புக்கிட்டேயே வச்சு பண்ணணும். உடம்புக்கிட்டேயே வச்சு பண்ணாதான் கரெக்டாக அது. இப்போ நம்ம பார்த்தது ஃப்ரண்ட்டில் எப்படி போகிறது, பேக்கில் எப்படி போகிறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது முன்கால் அடி. இப்போ நம்ம முன்கால் அடி பார்க்க போகிறோம். பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கால் முன்னாடி வச்சுக்கணும். நம்ம பண்ணது அப்படியே தான், அப்படியே இது பண்ணிக்கிட்டே சாரி இப்படி வச்சுக்கோங்க. அப்படியே முன்கால் வச்சு வரணும். அதான் சிம்பிள். இப்போ நம்ம வந்து நடுவில் வச்சு எப்படி பண்ண போகுதுன்னு பார்த்தோம். சிம்பிள். நம்ம இப்போ பண்ணோம் இல்லையா, அதே தான் முன்பக்கம் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு முதல் நம்ம இப்படி பண்ணோம் இல்லையா ஃப்ரண்ட்டே, அதே தான் இப்போ பண்ண போகிற பாருங்க. ஏன்னா நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஸ்பீடெல்லாம் பண்ண தேவையே இல்லை. ஸ்லோவாக பண்ணிங்கனாலே அது ஸ்பீடாக வரும். அப்படியே ஒரு கால் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்களா? இதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேசிக்ஸாக இதை தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்து இது போடணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓகே, இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டீங்களா? இதை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைபையும் மறக்காமல் ஒரு லைக்கே தட்டி விட்டுருங்க. பாய்.